என்னதான் வேலை வீடுன்னு இருந்தாலும் காலையில சாப்பாடு ரொம்ப முக்கியம்பா. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இந்த திமுக ஆட்சி மேலே கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்களோ, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி வரப்போகிறது. ஊடகங்களோட கணிப்பு இன்னைக்கு அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்கிறது. அந்த நிலையில் வடக்கு தொகுதியும் வெற்றி பெற வேண்டும். வடக்கு தொகுதியும் எடப்பாடியருக்காக வெற்றி பெற்று உறுதுணை இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளோட நலனை பாருங்கள், இந்த ஊரோட நலனை பாருங்கள். மதுரையை குப்பை நகரமாக்கிடுச்சு திமுக. இந்தியாவில் உள்ள மாநகரில் 1ஆம் நம்பர் இடத்துல வச்சிருக்கு குப்பை மாநகரம். நமக்கான ஒரு பொறுப்பு இருக்கிறது. அப்போ அதே ஒரு வேட்பாளருக்கு எதையுமே செய்யாதவர், எட்டி பார்க்காதவர், யாரையுமே மரியாதை கொடுத்து நடத்தாத ஒருத்தர், கொள்ளையடிக்கிற ஒருத்தர், மணல் மாஃபியா கும்பலை சேர்ந்த ஒருத்தர், அவருக்கு திருப்பி நீங்க வாய்ப்பு தந்துட போறீங்களா? அரசியல் ஊழல் குற்றச்சாட்டுகள் உங்கள்கிட்ட இல்ல. இருப்பினும் கூட நீங்க சொன்ன மாதிரி 5 முறை நின்று ஒரே 5 முறை, 5ஆம் முறை ஒரு முறை மட்டும்தான் இடைத்தேர்தல். தொடர்ந்து மற்ற உங்களை ஆதரிக்காததற்கான காரணம் என்ன? இந்த முறை ஆதரிக்கணுன்றதுக்கான காரணம் இல்ல. இந்த முறை இந்த பேட்டியில ரொம்ப நாற்காலிகளுக்கு ஒரு மூலம் சோர்வா தெரிகிறது. இந்த பணம் கொடுக்கறதுனால அவங்க வெற்றி பெறுவாங்கன்றீங்களா? பணம் கொடுக்கறது உண்மைதானா? ரொம்ப சோகமா இருக்கிறீங்க நீங்க மருத்துவ வேட்பாளர். 20 நாள் அழிஞ்சனால கலர் மாறி போச்சு. நான் கொஞ்சம் வெள்ளையா இருப்பேன். நான் கலர் மாறி போச்சு. வேற ஒண்ணும் இல்லை. பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. என்ன வெற்றி உறுதி அப்படின்னு போராடம் பூரா மக்கள் சொல்றாங்க. மிக எழுச்சியாக இருக்கிறது. ஒன்றும் இல்லை. நீங்க சொன்னது இன்னைக்கு உள்ள நம்ம ஜனநாயக நாட்டில் நம்ம எலக்ட்ரல் சிஸ்டத்தில் எப்படின்னா 100க்கு 100 ஜெயிச்சாதான் வெற்றின்னு இல்லை. இருக்கவர்கள் கூட அதிகமானது வாங்கணும். 1/2%, 100 ஓட்டு கூட வாங்கினா அவர் தான் வெற்றின்னு நிலை இருக்கு. அப்போ ஆட்சி அமைக்கிறாரு. இப்போ திமுக அமைச்சிருக்குன்னா அவங்க 33-35% வாங்கினாங்கன்னா இப்போ 65% அவங்களை ஏற்றுக்கலைன்னு அர்த்தம். அப்போ அது ஜனநாயக நடைமுறை, அதன்படி அவங்க வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எனக்கு என்னுடைய நீங்கள் சொல்லலாம். நான் இந்த மாதிரி இப்போ திருப்பரங்குன்றத்தை இடைத்தேர்தலில் நான் வெற்றி பெற்றேன். நான் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கான அந்த சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு இன்னைக்கு மதுரையில் நிறைய எஃப்ஐஆர் பதிவாகி இருக்கிறது. அதில் பணம் கொடுத்த குற்றச்சாட்டுல வடக்கு தொகுதியில் தான் அதிகமான எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உண்மை. நீங்கள் போலீஸில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறலாம். இப்போ போனாலும் பார்க்கலாம். சந்து பொந்தெல்லாம் வச்சு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் இவ்வளவு மோசமாக விலை பேசி கொண்டிருக்கிறாங்க திமுகன்றது அப்பட்டமான உண்மை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு கேள்வியாக வைக்கிறீங்க. அதை வச்சு தான் ஒருத்தர் சொல்றாரு, இன்ஜினியர் சொல்றாரு. அதை பார்த்துட்டு இப்படியே போனால் மதுரை எப்படி சார் வரும் பாருங்க, எடப்பாடி எடுத்து சொல்லுங்க, மதுரையை சீர்படுத்தணும், நாங்கள் உறுதியா உங்க மாதிரி ஆளுக்கு நேரம் வாக்களிப்போம்னு மக்கள் போற இடத்துல சொல்றது எங்களுக்கு எழுச்சியாக இருக்கிறது. நீங்க எங்கேயாச்சும் போலீஸ்ல, நான் எனக்கு தெரிஞ்சு வடக்கு தொகுதியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பதிவாகிற விஷயங்களை எனக்கு கவனத்துக்கு வரும்பொழுது பார்க்கல. இங்கே தான் அதிகமான இது நடந்திருக்கு. அதைத்தான் நீங்க ஒரு நாள் 82 காசுக்கு நம்ம வேலை போறோமா வேண்டாம்னு சொல்றேன் நான். ஏன்னா அவங்க நான் இந்த இடத்துல பிறந்து வளர்ந்தனால அவங்களும் என்னோட தாய் பிள்ளைகள் மாதிரி தான், என்னோட உறவினர் மாதிரி. அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா சேருவோம், ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம், வடக்கு தொகுதியில கொண்டு வருவோம். இது ஒரு முன்மாதிரியான தொகுதியை நம்ம நடத்துவோம். நான் எடப்பாடிகிட்ட கேட்டு சிறப்பான நிதி பெற்று உங்களுக்கான அந்த அடிப்படை வசதிகள் உறுதியாக நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற இதை கொடுத்துருக்கிறேன். தனிப்பட்டு என்னால் செய்ய முடிஞ்ச சில உதவிகளையும் சொல்லியிருக்கிறேன். மருத்துவர்னால அந்த வகையில என்னால் மக்களுக்கு உதவியா என்னால் இருக்க முடியும். இல்ல இப்ப நீங்க அதுக்கு தான் காவல்துறை, பிளேயிங் ஸ்குவாடு எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே அந்தந்த நேரத்துல அங்கங்க பாக்குறவங்க எல்லாமே டக்குன்னு கொடுக்குறாங்க, வர்றாங்க. அதனாலதான் கேஸ் பதியப்படுகிறது. நடந்துகிட்டு இருக்கு, அது நடக்கும்.